வணக்கம், நான் ஏபி. ஆயில் அண்ட் கேஸ், ரெஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இந்த இண்டஸ்ட்ரீஸில் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 ஸ்பேனர் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் காம்பினேஷன் ஸ்பேனர். ஸோ ஆயில் அண்ட் கேஸ், ரெஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இந்த இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஸ்பேனர் தான் இந்த காம்பினேஷன் ஸ்பேனர். இது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு எண்டில் ரிங் ஹெட்டும் இன்னும் அனதர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹெட்டும் இருக்கும். இந்த ரிங் ஹெட்டு ஓப்பன் ஹெட்டு நம்ம பர்டிகுலர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு எண்டுமே சேம் சைஸ் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 27 mm சைஸ் அப்படின்னா போத் சைடுமே 27 mm தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஜாப் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஸ்பேனர் தேவைப்படும் இல்லையா? ஸோ நம்ம இதுலேயே 2 நம்பர் ஸ்பேனர் எடுத்துக்கிடணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் டைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அன்போல்டிங் பண்ணணுமோ அங்கே இது யூஸ் பண்ணணும். என்ன ரீசன்னா, அந்த இது ஸ்லிப் ஆகாது. ரிங் ஹெட் யூஸ் பண்ணும்போது ஸ்லிப் ஆகாது. இதே ஓப்பன் ஹெட் யூஸ் பண்ணும்போது ஸ்லிப்புக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் ஹெட்டை நம்ம ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் அந்த ஹோல்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் இந்த போல்டு அன்போல்டு பண்ணி லூஸ் ஆனதுக்கப்புறம் குயிக்காக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் ஹெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேமரிங் ஸ்பேனர். ஹேமரிங் ஸ்பேனர் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம எங்கெல்லாம் ரொம்பவே ஹெவி போல்டு அன்போல்டிங் ஆக்டிவிட்டி இருக்கோ அங்கே இந்த ஹேமரிங் ஸ்பேனரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு எண்டில் ரிங் ஹெட்டும் ஆப்போசிட் எண்டில் இந்த ஹேமரிங் பண்ணக்கூடிய போர்ஷன் இருக்கும். இந்த ஹேமரிங் பண்ணக்கூடிய போர்ஷனில் நம்ம ஹேமரிங் பண்ணி இதை அன்போல்டிங் போல்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 22 mm சைஸ்ல இருந்தே இது அவைலபிளாக இருக்குது. பிரேஸ் ஹேமர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூலு. இந்த பிரேஸ் ஹேமர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரன்னிங் பிளான்ட்டில் லைவ் பிளான்ட்டில் நம்ம ஒரு ஹேமரிங் பண்ணுறோம், நார்மலாக அயன் ஹேமர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது ஃபயருக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஆஸ் பர் ரூல்ஸ் படி நம்ம அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஆயில் அண்ட் கேஸ், ரெஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இங்கே மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் லைவ் பிளான்ட்டில் நம்ம பிரேஸ் ஹேமர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் ஃப்ளேமபிள் மெட்டீரியல் கேஸஸ் ப்ரெசண்டாக இருக்கிற என்விரான்மெண்ட்லையும் இதுதான் யூஸ் பண்ணணும். என்ன ரீசன்னா, பிரேஸ் நான் ஸ்பார்க்கபிள் மெட்டீரியல். ஸோ ஃபயருக்கு நம்மளுக்கு இதுதான் சேஃப்டி, இதை தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பட்ரிஞ்ச். இதை ஹோல் பாரின்னு கூட சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ஒரு ஃப்ளான்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஒரு ஃப்ளான்ச் அன்போல்டிங் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறோம், அப்புறம் அதில் கேஸ் கட்டை இன்செர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஃப்ளான்ச்சில் உள்ள அந்த போல்டு ஹோலில் நம்ம இதை ஹோல்டு பண்ணுற பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். இது பார்க்குறதுக்கு ஒரு எண்டில் ரிங் ஹெட்டும் அனதர் எண்டில் ஒரு ஷார்ப் எண்டும் இருக்கும். இந்த ஷார்ப் எண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃப்ளான்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணோம், ஃப்ளான்ச் அலைன்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் சேவர். ஆயில் அண்ட் கேஸ், ரெஃபைனரி இண்டஸ்ட்ரீஸில் நம்மளுக்கு இந்த சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஃபிங்கர் சேவர் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நம்ம ஹேமரிங் ஸ்பேனர் பார்த்தோம்ல, அந்த ஹேமரிங் ஸ்பேனரில் அந்த ஹேமரிங் பண்ணும்போது அந்த ஸ்பேனரை நம்ம பிடிக்கணும். ஸோ கையால் நம்ம பிடிக்கும்போது ஃபிங்கர் இன்ஜுரிக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிங்கர் சேவர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபிங்கர் இன்ஜுரியை அவாய்ட் பண்ணலாம். இந்த ஃபிங்கர் சேவர் பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டில் பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கும், அதோட இன்னொரு எண்டில் ஒரு ஸ்ட்ராப் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்பை அந்த ஹேமரிங் ஸ்பேனரில் டைப் பண்ணிக்கிட்டு இந்த ஹேண்டிலை நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இது சேஃப்டியான ஒரு ஜாபாக இருக்கும். ஸோ ஃபிங்கர் சேவர் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரேட்செட் ரிஞ்சு. இந்த ரேட்செட் ரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம ஒரு போல்டிங் அண்ட் போல்டிங் ஆக்டிவிட்டீஸ் நார்மல் ஸ்பேனரை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப நேராவாக இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஒரு டைட்டனிங் பண்ணுறோம், ஒரு போல்ட்டு டைட்டனிங் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேனரை வச்சு அப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் இன்செர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இதே மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சேம் டைம் நம்ம ரொம்ப எஃபோர்ட்டும் போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த ரேட்செட் யூஸ் பண்ணலாம். இந்த ரேட்செட் ரிஞ்சில் ஒரு ரேட்செட் மெக்கானிசம் இருக்கும். அது நம்ம கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு, கண்டினியூஸாக ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ரேட்செட் மெக்கானிசம் யூஸ் ஆகும். ஸோ ரேட்செட் ரிஞ்சில் ஒரு சாக்கெட் இருக்கும், அது மூலமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டார்க் ரெஞ்ச். டார்க் ரெஞ்சுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூலு. போல்ட் டைட்டனிங் பர்பஸில் இதில் ஒரு நியூட்டன் மீட்டர் வேல்யூ செட் பண்ணிவிட்டு நாம் போல்ட்டை டைட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூ செட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இதோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இருக்கும். அந்த அட்ஜஸ்டபிளில் ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலில் நியூட்டன் மீட்டர், எத்தனை நியூட்டன் மீட்டர், நம்ம நார்மலாக மோஸ்ட்லி நியூட்டன் மீட்டரில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ என்ன நியூட்டன் மீட்டர் வேல்யூவோ நம்ம இந்த அட்ஜஸ்டபிளாக ஜஸ்ட் புல் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான ஸ்டாண்டர்ட் நியூட்டன் மீட்டர் இந்த போல்ட்டுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு சார்ட் இருக்கும். அஸ் பர் அந்த சார்ட் படி நம்ம அந்த நியூட்டன் மீட்டர் வேல்யூவை செட் பண்ணிட்டு நம்ம என்ன சைஸ் சாக்கெட்டோ அந்த சாக்கெட் மூலமாக நம்ம போல்ட் டைட்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பேக்ட் ரிஞ்ச். இது நியூமெட்டிக் பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பவர் டூலு. இதை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் டிஃபிகல்ட்டாக நட்டை அன்போல்டு பண்ணலாமோ போல்டு பண்ணலாமோ அங்கே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கொடுத்து அன்போல்டிங் பர்பஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தேவையோ அங்கெல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது பவர் டூல் அப்படிங்கிறனால நம்ம ஹேண்டில் ஹோல்டு பண்ணுற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். ஆஃப்செட் ஸ்பேனர். இது சம் ஜாபில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்செட் ஸ்பேனர் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நார்மல் ஸ்பேனர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆஃப்செட் ஸ்பேனரில் ஒரு ஆஃப்செட் ஆங்கிள் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு எண்டில் ரிங் ஹெட்டும் அதோட ஆப்போசிட் எண்டில் ஹேமரிங் போர்ஷனும் இருக்கும். இந்த ஆஃப்செட்டை வந்து நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகணும், எங்கெல்லாம் கன்ஃபைன்டாக இருக்குது, ஒரு போல்ட்டிங் அன்போல்ட்டிங் பண்ணும்போது நம்ம அன்போல்ட்டிங் பண்ணும்போதே ஒரு ட்விஸ்ட் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள போல்ட்டு நியர்பை போல்ட்டே நமக்கு வந்து ஃபவுல் ஆகலாம். இல்லை நியர்பையில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து ஃபவுல் ஆகலாம். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அந்த இடத்துல ஆஃப்செட் ஸ்பேனர் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர். ஸோ அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் மோஸ்ட்லி ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து அலௌடு கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பின்னர் வந்து ஒரு நான் ஸ்டாண்டர்டான ஒரு டூலு. இதில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த போல்டு நட்டுக்கான சைஸ் ஸ்பேனர் நம்மக்கிட்ட இல்லையோ அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட்டு இது வந்து ஒரு நான் ஸ்டாண்டர்ட் போல்டு நட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்பவே பேசிக்காக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த 10 டூல்ஸு. இதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். மெக்கானிக்கல் டெக்னீஷியன், ஜென்ரல் ஃபிட்டர்லாம் கண்டிப்பாக இந்த டூல்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.